அழைத்தவர் உண்மையுள்ளவர். தேவ பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்ட உங்களுக்கு, அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கு தேவன் சகலத்தையும் நன்மையாக மாற்றுவார். மற்றவர்கள் தீமை செய்யலாம், ஆனால் தேவன் அதை நன்மையாக மாற்றுவார் என்ற விசுவாசம் உங்கள் மனதிலே பதிக்கப்பட வேண்டும். உங்க மனசு, ஐயோ எனக்கு ஏன் அப்படி நடக்குது, நானும் ஜெபம் பண்றேன், கோயிலுக்கு போறேன், நல்ல தசமம் கொடுக்குறேன், எனக்கு ஏன் அப்படின்னு மனசு வரக்கூடாது. மனது என்ன, இந்த தீமையும் தேவன் என் வாழ்க்கையிலே நன்மையாக மாற்றுவார். உங்க மனம் புதுசாகணும். ஸோ மைண்டு தான் புதுசாகிடுச்சுட்டு வைங்களேன், அது உங்க முகத்திலே அப்படியே கலையா வரும். உங்க முகமே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பாருங்க. தோலெல்லாம் சுருங்காது. இந்த பேரம்பேத்தியை பார்த்துக்கிட்டு ஐயோ எனக்கு என்னன்னீங்கன்னா தோல் சுருங்கும், முட்டி நடக்க முடியாது, அது பண்ணும் இது பண்ணும் எல்லாம் பண்ணும், சீக்கிரமாக கல்லறைக்கு போயிடுவீங்க. கல்லறைக்கு போகிறதுக்கு காரணம் கடவுளும் கிடையாது, பாஸ்டரும் கிடையாது, உங்கள் மனசு. உங்கள் மனதில் பேரனை எடுத்தாச்சு, பேச்சு அடிச்சு, இனி எனக்கு என்ன வாழ்க்கை அப்படின்னு நினச்சாலும் போயிட வேண்டியதான். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன், என் மனதை புதிதாக்க போகிறேன், என்ன பிரச்சனை வந்தாலும் சரிங்க, கர்த்தர் உங்களை வாழ வைக்கிறதுக்காகத்தான் சிலுவையில் மரித்து 3 நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். அவர் மரித்தது உங்களை மரிக்க வைப்பதற்காக அல்ல, மரிக்காமல் என்றென்றைக்கு பிழைத்திருக்கும்படி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்து 3 நாளில் உயிரோடு கூட எழுந்திருக்கிறார். ஆகவே எந்த தீமை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய தீமை வந்தாலும் சரி, அவை எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றும் தேவன் இந்த மே மாதத்தில் உங்களோடு இருந்து உங்களை உயர்த்த போகிறார். நல்ல கையை தட்டி நன்றி சொல்லுங்க. ஆமென். இதுவரை என்ன வேணா நடந்திருக்கலாம், ஆனா இனிமே என்ன நடந்தாலும் சரி உங்க மனம் புதிதாகட்டும். இல்லையா, என்ன நடந்தாலும் தேவன் இதை எனக்கு நன்மையாக மாற்றுவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. எதை நடந்தாலும் அதை என் வாழ்க்கையிலே தேவன் நன்மையாக மாற்றுவார். சாட்சி இருக்கா? இருக்குங்க. பைபிள்ல வாசிங்க. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரத்துல 20வது வசனம் யோசேப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 50:20, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ நன்மையாக மாற்றினார். யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, நீங்க எனக்கு தீமை, சகோதரர்கள் தீமை செய்தார்கள். எப்படிப்பட்ட தீமை செய்தார்கள் தெரியுமா? அவன் வாழ்க்கையை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது. புரிஞ்சிங்கன்னா, யோசேப்புக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சு. 17 வயசுல கடவுள் யோசேப்புக்கு ஒரு கனவு கொடுத்தாரு. அவன் குடும்பமே அவன் முன்னாடி அவனை வணங்குன்னு சொல்லி. ஆனா அந்த கனவு அவனுக்கு, அவன் கூட இருந்த சகோதரர்கள்லாம் அவனை பகைமையை கொண்டு வந்துச்சு. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தரிசனம் ரொம்ப பெரியது. அதை கேட்டாலே சில பேருக்கு எரிச்சல் வரும். இதெல்லாமா இப்படியெல்லாமா உங்களுக்கு நடக்க போகுது? நடக்காமா. உங்க கூட பிறந்தவங்க. யோசேப்பு சொன்னான், அம்மா அப்பா சகோதரர் எல்லாம் என்னை வணங்குவார்கள் என்று தேவன் எனக்கு ஒரு சொப்பனம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு கோபம் வந்துருச்சு. யாக்கோபுக்கு, டே நீ ஓவரா போற, ரொம்ப ஓவரா போற, ஏண்டா நீ ரொம்ப ஓவரா போற, இது ஓவரா இருக்கு அப்படின்றாரு. தேவன் உங்களை குறித்து வைத்திருக்க திட்டங்கள் எல்லாம் பெரிய திட்டங்கள். அது உங்க மூளைக்கும் ஒத்து வராது, அதை கேட்கிறவன் மூளையும் அதை நம்பாது. கேட்கிறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, உங்க மேல எரிச்சல் போடுவாங்க, உங்க மேல கோவப்படுவாங்க. தேவன் கனவு கொடுத்தாருன்னா அந்த கனவை, அந்த தரிசனத்தை யாராலும் கலைக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டங்களும் தரிசனத்தையும் யாராலும் குழி தோண்டி புதைக்க முடியாது. குழிக்குள் தள்ளினாலும் நீங்கள் தேவனுடைய கரத்தினாலே மேலே எடுத்து மேன்மையாக்கப்படுவீர்கள்.